நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உங்களுடன் இணைவது லதா ராணி. அந்த டைமண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் பேசினேங்க. அதோட தொடர்ந்து அந்த டைமண்ட் டே ஏன், எதுக்கு, அது எதனால அந்த டைமண்ட் டே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வீடியோஸ் வந்து தொடர்ந்து ஒரு 7 வீடியோஸ் நான் போடணும்னு இருந்தேன். அதுக்குண்டான சூழ்நிலைகள் இல்லை. ஸோ இப்போ அதுக்கு போடுறேன். அந்த டைமண்ட் டே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஹலாசனா வந்து பெட்ல படுத்து செஞ்சுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரையும் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. கீழே படுத்தான் செய்யறேன். ஸோ அதனுடைய 7 வீடியோவும் தொடர்ந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் ஆரம்பிச்சிருக்கேங்க. இது எபிசோட் 1. இந்த 1ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முடிவில் அந்த போடுற அந்த வீடியோ வந்து பார்த்து நீங்க அப்படி செய்யும் போது இந்த இந்த 2 கையினுடைய சதைப்பகுதி இது நல்லா கம்மியாகும். L4 L5 பெயின் வந்து நல்லா கம்மியாகும். வால் எலும்பு பெயின் கம்மியாகும். அட் சேம் டைம் நம்மளுடைய இந்த பகுதியினுடைய சதையின் அளவு கம்மியாகும். வயிறு, தொடை இந்த பகுதியினுடைய சதைகள் எல்லாம் நமக்கு கம்மியாகும். இருக்கிற தன்மை நமக்கு கிடைக்கும். அட் சேம் டைம் L4 L5 வால் எலும்பு இதுல இருக்கிற பெயின் நமக்கு நல்லா கம்மியாகும். எல்லாருமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இது பிகினிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால செவுத்துல காலை வச்சுட்டு நான் செய்யற மாதிரி செய்யுங்க. அது வந்து இந்த பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு 2 நாள் என்ன பண்ணேன்னா, என் பையன் சொல்றானேன்னு சொல்லி போட்டு செவுரு இல்லாம செஞ்சேன். செவுரு இல்லாம செய்யும் போது நமக்கு பேலன்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ நம்ம எல்லாருமே ஆல்ரெடி எத்தனையோ வருடங்களா நோயில கடந்து வந்திருக்கிறவங்க. நமக்கு எடுத்த உடனே அதெல்லாம் வேண்டியதே இல்லை. நமக்கு ஒரு ப்ராப்பரா நம்ம செஞ்சாலே போதும்னு சொல்லிட்டு நான் செவுத்துல படுத்து கீழே படுத்து செவுத்துல கால் வச்சு செஞ்சிருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செய்யும்போது நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கும். பின்னாடி இதோட வீடியோவை அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்க. என்னுடைய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.